ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளில் தனிமை அது நம்மளை நிறைய வாட்டும். தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய டாஸ்க். நிறைய பேருக்கு தனியாக இருந்தால் பயம். என்ன பயம்னா, சில பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். தனியாக இருந்தால் பேய் வந்துடும் அப்படின்னு பயம். தனியாக இருந்தால் ஐயோ என்ன செய்கிறது, அவ்வளோதான் நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயம். இப்படிலாம் ஒரு முட்டாள்தனமான பயம் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்குது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பல வருஷத்துக்கு முன்பதாக. 2010 நான் சென்னையில் இருக்கும் பொழுது ஒரு நண்பர் ஒரு உதவிக்காக என்னை இரவு நேரத்தில் அழைச்சார். ஒரு 8-9 மணிக்கு என்னையை கொண்டு கொஞ்சம் நம்ம காரில் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் பஸ்ஸில் வந்துடுங்க. அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. ஸோ என்னை காரில் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் பஸ்ஸில் வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஊர் என்னதெல்லாம் கேட்கல. நான் காரில் கிளம்பி நான் காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன். அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே நான் சென்னைக்குள்ளே ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி போகிறேன். ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட அவுட்டர். அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பஸ்ஸே இல்லை. அப்போது நான் கேட்குறேன், நான் இங்கேருந்து திரும்பி போகிறதுக்கு எனக்கு பஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, பஸ் இருக்குமா, இல்லை ஏதாச்சும் என்ன ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ சரி ஓகே, எங்கேயாவது ஒரு ட்ராப் பண்ணிடுவார், பைக்லையாவது ட்ராப் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறேன். அவங்க வீட்டில் போய் அவரை நான் இறக்கி விட்டுட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு, அப்போது அவர் சொல்கிறாரு அவங்க மனைவிட்ட, இந்த டைமில் நம்ம ஏரியாவிலேருந்து பஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஆமாம் இருக்குது, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பஸ்ஸு வந்துடும். ஸோ ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அவங்க வீட்டிலேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ், 50லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் நடந்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே நீங்கள் போனீங்கன்னா பஸ் ஏறிடலாம் அப்படின்னு. உடனே நண்பர் சொன்னார், நான் கிட்டத்தட்ட அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு, 12:30 ஆயிடுச்சு. அவர் சொன்னார், பிரதர் நீங்கள் நடந்து போயிடுவீங்களா இல்லை நான் வரட்டுமா அப்படின்னோடனே, நான் எப்பொழுதுமே யாருக்குமே பாரமாக இருக்கணும்னு நான் விரும்ப மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட ஒரு ஹேபிட். ஸோ நீங்களும் அப்படி பாரமாக யாருக்கும் இருக்காதீங்க. ஏன்னா சில பேர் நம்மளை பார்க்கும்போது இவங்க இப்படி கேட்டுருவாங்களோ, அவங்க இப்படி இது பண்ணிடுவாங்களோ, கவலைப்படாதீங்க, யாருக்கும் பாரமாக இருக்காதீங்க. நம்ம வேலையை நம்ம காரியத்தை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த நஷ்டம் வந்தாலும் சரி, நம்மளோட போட்டோம், சரிங்களா? அப்போது நான் சரி இல்லை பிரதர் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் வந்துட்டு, ஒருவேளை நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நிற்கிறேன், என் பர்ஸில் பார்க்குறேன், என் பர்ஸில் எக்ஸாக்டாக 100 rupees இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன உடனே அவசரத்தில் கிளம்பி வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. இவருக்கு நான் கால் பண்ணுறேன், அதாவது நான் வர்ற அவசரத்தில் நான் 100 rupees தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் பிரதர் என்கிட்டையும் பணம் இல்லை, நாளைக்கு காலையில் தான் ஏடிஎம்மில் நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படிரா மணி கிட்டத்தட்ட 12:40 அந்த பஸ் ஸ்டாப்பில் நான் நிற்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஏரியாவில் நிறைய லாரி போகுது, வேறு சில கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு கார் போகுது. எதுவுமே வந்த மாதிரி தெரில. மணி 1 ஆயிடுச்சு, 1:15 ஆயிடுச்சு. நான் ஒரு ஆள் தான் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கிறேன். திடீர்னு ஒரு ஷேர் ஆட்டோ ஒருத்தர் நேரம் வந்துட்டு என்ன சொன்னார், தம்பி நான் உங்களை போகும்போது நான் பார்த்தேன், இப்போ வரைக்கும் நீங்கள் அங்கே நின்றுட்டே நிற்கிறீங்க, எங்கே போகணும் நீங்கள் அப்படின்னோடனே, நான் இந்த மாதிரி கோடம்பாக்கம் போகணும் அப்படின்னோடனே, சரி வாங்க, நான் கோடம்பாக்கத்துக்கெலாம் போகலை, நான் பக்கத்தில் ஒரு ஏரியாவுக்கு போகிறேன், நான் அங்கே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், நீங்கள் அங்கேருந்து ஆமாம் இதே மாதிரி ஏதாவது ஷேர் ஆட்டோ வந்துச்சுன்னா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறினோடனே அவர் இறக்கி விட்டோன்னே நான் காசு அப்படின்னு அவர் சொன்னார், இல்லை தம்பி காசுலாம் வேண்டாம், இந்த டைமில் ஆமாம் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்திருக்கிறீங்க, காசுலாம் வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி. அப்புறம் அங்கேருந்து நான் கிட்டத்தட்ட இன்னொரு 1 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணி போனால் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியும். எந்த பஸ் ஸ்டாண்ட்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியும். அப்போது
என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம். அதுவும் அவர் இறக்கி விட்டு போன இடம் வந்து ரொம்ப வித்தியாசமான இடம். அந்த இடத்துல ஒரு இது கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் தான். அவர் இறக்கி விட்டுட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட 145 இருக்கும். அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறேன். எந்தவித சோர்ஸஸும் இல்லை. எந்தவித நம்மளை கூட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பைக்கோ ஒரு கார் எதுவுமே அந்த இடத்துல ஒரு கிராஸே பண்ணல. பஸ் எதுவுமே இல்லை. நான் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி ஒரு லாரி ஒரு டெம்போ வேன் மாதிரி ஒரு லாரி மாதிரி உள்ளது கிராஸ் ஆனால் கை காட்டணும்னு நிப்பாட்டிட்டார். நான் சொன்னேன், அண்ணே இந்த மாதிரி நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போகணுண்ணே அப்படின்னோடனே, சரிப்பா பின்னாடி ஏறிக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நான் அந்த வண்டியில் பின்னாடி ஏறி உட்காந்துருக்கிறேன். என்னால் நிற்க முடியலை. அவர் வேகமாக போகிறாரு. டப்புன்னு வண்டி ஆடுது. குளிர் காற்று பயங்கரமாக அடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 1 hour ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நோட்டியே அவர் நேராக கொண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டார். கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock மேலே ஆயிடுச்சு. 3:15 மேலே ஆயிடுச்சு. நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அதுக்கடுத்தாப்பில் அங்கேருந்து போகிறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ண உடனே நான் நிறைய பேர் ஃபோன் எடுக்கலை. ஸோ ஒருத்தர் மட்டும் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு ஓகே வெயிட், நான் ஒரு 4 o'clock மேலே நான் வருவேன், ஸோ அப்போ பிக்கப் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் அப்படி. ஓகே சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம். எனக்கு இந்த டீ காஃபி அதெல்லாம் நான் ரொம்ப குடிக்க மாட்டேன். அன்றைக்கி வேறு வழி இல்லை. ஸோ பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு சைக்கிளில் காஃபி வச்சுட்டு இருந்தாங்க, குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். மைண்டில் ஓடுது, ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் செய்கிறோம். ஆனால் நம்மளை இப்படி ஒரு வேளை அவன் போய் சேர்ந்தானா, போவானா, அவனால் போக முடியுமா அப்படின்லாம் யோசிக்காமலேயே நம்மளை ஒரு நடு ரோட்டில் அவங்க கதை முடிஞ்ச உடனே நம்மளை நடு ரோட்டில் இறக்கி விட்ட மாதிரி இறக்கி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் இருதயத்துக்குள்ளே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்தாப்புல யோசித்தேன், அதான் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துட்டோம்ல, இன்னும் வித்தின் ஒரு 1 hourல நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், சரி பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு என் சிந்தனையை நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போது அந்த நண்பர் கிட்டத்தட்ட ஒரு 4:30 மேலே வந்துட்டு சொன்னார், என்ன ப்ரோ நீங்கள் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock கிளம்பி போனீங்க, இப்போ வரைக்கும் ஆளை காணும், இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னொன்னே நான் இந்த மாதிரி அவரை கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்கிறார், போகும்போது பைக்கில் போகும்போது சொல்கிறார், என்ன பிரதர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாதா, நான் உங்களை ஸ்டாப் பண்ணியிருப்பேன், அவர் வேலையே இதான், ஒருத்தரையாக கூப்பிட்டு போகிறது நடு ரோட்டில் நடுராத்திரியில் விட்டுட்டு பணம் கூட கொடுக்காம அவர் இது பண்ணி விட்டுருவார், என்ன பிரதர் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ரொம்ப வித்தியாசமாக பேசினார். அப்போ நான் சொன்னேன், சரி பிரதர் இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம், இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி பயங்கர டயர்டு, நான் ஒர்க்குக்கு போகலை. ஸோ என் ரூமில் படுத்துருந்து தூங்குறேன், என்னால் முடியல, எனக்கு பயங்கர பெயின், பயங்கர த்ரோட் பெயின் ஆயிடுச்சு. அந்த நைட்டு ட்ராவல் பண்ணதில் அந்த குளிர் காற்று பட்டதில் ரொம்ப இதாகிட்டேன். அடுத்த 2 நாள் ஆயிடுச்சு, நான் அப்புறம் வேலைக்கு போய் மற்ற காரியங்கள்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 2 நாள் ஆயிடுச்சு, அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரல, நீ போனீங்களா, எப்படி போய் சேர்ந்தீங்க, ஏதாவது கேஷ் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஃபோன் கூட வரல. அப்போ அதுக்கடுத்தாப்புல ஆண்டவர் என்ன பிஸ்னஸில் நல்லா என்னைய லிஃப்ட் பண்ணார். 2015 ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போது நான் ஒரு காரியத்திற்காக நம்ம ஒரு 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 கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் முடிச்சுட்டு நான் என் நண்பர்கள் எல்லாம் காரில் வந்துட்டுருக்கும்போது நான் என் வீட்டில் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வர்றது ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி, பகல் 3 மணி ஆயிடுச்சு, மிட் நைட்டில் 3 மணி. ஸோ என் நண்பர்களெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ட்ராப் பண்ணிவிட்டு நான் எப்படி சொல்கிறதுனா, நான் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போது நான் ஃபோன் அட்டன் பண்ணும்போது, நான் முந்தி 2010 நான் ஒரு ஸ்டுடியோவில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போது அந்த உடைய ஓனர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கோயம்பேடு பக்கத்தில் ஒரு கார் பஞ்சர் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 2 hours மேலே நின்றுட்டுருக்கிறார், 2-3-4 hours மேலே நின்றுட்டுருக்கிறார், ஒருத்தர் கூட அவர் ஹெல்ப் பண்ணலை. அவர் 12 o'clock பஞ்சர் ஆகிடுச்சு, யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணலை, அவர் தனியாக இருக்கிறாரு, யூ ஜஸ்ட் கோ, நீங்கள் போய் அதை பார்த்துட்டு அவரை கொஞ்சம் கிளியர் பண்ணி அவர் வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என் கார் எடுத்துகிட்டு நான் வேகமாக போகிறேன். அப்போ அந்த இடத்துல அந்த நபரை பார்த்தோன்னா எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. யார் அப்படின்னா,
ஆமாம், நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை கொண்டு ட்ராப் பண்ண தெரியுமா, அந்த நபர் அங்கே நிற்கிறார். அப்போ அவர் என்னை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு. ஸோ என்னுடைய வே ஆஃப் ஸ்டைல், என்னுடைய ட்ரெஸ்ஸிங், என்னுடைய கார் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்னை பார்த்துட்டு பிரதர் உங்களை அனுப்புனாங்களா அப்படின்னாங்க. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எனக்கு தெரிந்த சில நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் மிட் நைட்டில் ஃபோன் பண்ணேன். அவங்க உடனே கிளம்பி வந்தாங்க. வந்துட்டு நம்ம பஞ்சர் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்க இந்த டயர் வந்து வீக் ஆகிடுச்சு, டயர் இந்த டைமில் கிடைக்காது, ஸ்டெப்னியும் டேமேஜாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா, கார் இந்த இடத்துல நிற்கட்டும், நான் மார்னிங் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் சொன்னார், நீ வீட்டில் நான் வீட்டுக்கு போகணும் பிரதர் அப்படின்னா, ஜஸ்ட்டுக்கு வாங்க, ஏன் கூட வாங்க, உங்களை நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் நான் என் காரில் கொண்டு அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரேன். அப்போ போகும்போது என்கிட்ட சில விஷயங்களை சொன்னார். பிரதர், உங்களை அன்றைக்கி நான் வந்து இதாக சொல்லிட்டேன், உங்களை வந்து எதுவுமே பேசலை, நீங்கள் வந்தீங்களா என்னையான்னு கூட கேட்கல, உங்களை வந்து ரொம்ப அற்பமாக நினச்சிட்டேன், ஸோ என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள், நான் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டார். நான் சொன்னேன், பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கலங்க மாட்டேன், இன்றைக்கி ஆண்டர் என்னை உயர்த்தி வச்சுருக்கிறார். அன்றைக்கி நான் தெருவில் நின்னேன், இன்றைக்கி ஆண்டர் பாருங்கள் உங்களையே என் காரில் கொண்டு ட்ராப் பண்ணுற மாதிரி இயேசு என்னை வச்சுட்டார். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் காரியம், எந்த ஹெல்ப்னாலும் எனி டைம் கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை வீட்டில் விட்டுட்டு வந்தேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்கில் தேங்குகிறாய். எல்லோரும் கைவிட்டுட்டு தான் போவாங்க. யாருமே நம்ம நல்லா இருக்கோமா, சாப்பிட்டியாப்பா, உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லோரும் கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் ஏசப்பாவை பிடிச்சிக்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் ஒரு டைம், என்னெல்லாம் எல்லோரும் நடு ரோட்டில் விட்டு போயிட்டாங்கப்பா, என்னையை கூப்பிட்டு போனவங்களோட, என்னை என்கரேஜ் பண்ணவங்களோட, என்னைய நல்லா இருப்பா நீ, ஆண்டவன் கூட இருக்கிறாரு, நீ தைரியம், உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குதுன்னு சொன்னவங்கள விட, இவனை எப்படிடா ஓச்சு கட்டலாம், இவனை எப்படி முன்னேற விடாமல் தடுக்கலாம், இவனை எதாவது கேஸில் மாட்டி விட்ருவோமா, எதாவது பிரச்சனையில் அவனை சிக்க வச்சுருவோமா, இல்லை இவனை மட்டம் தட்டணும், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சவங்க தான் அதிகம் பேர். நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம அன்னோன் பர்சன், யாருன்னே தெரியாத ஒரு ஆள் நான் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு சில காரியத்தை செய்வாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய். உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பெருமைப்பட மாட்டாங்க, பொறாமப்படுவாங்க. கவலைப்படாதீங்க, ஒரு நாள் உங்களுக்கு நாள் வரும், ஒரு நாள் உங்களுக்கென்று குறித்த நேரம் வரும், ஒரு நாள் உங்களுக்கென்று குறித்த ஒரு மகிமையின் காலம் வரும். அன்னைக்கு கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாகி மாற்றுவார். நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தேன், நான் யாரையும் கெடுத்து பேச மாட்டேன், யாரையும் பற்றி யார்ட்டையும் நான் பேச மாட்டேன், எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிடுவேன். இன்றைக்கி ஆண்டவர் என்ன நல்ல ஊழியம் கொடுத்துருக்காரு, நல்ல மனைவி, பிள்ளைகள், வீடு, நம்ம கார் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்காரு. எவ்ரிதிங் ஐ ஹேவ். ஸோ ஆண்டவர் என்ன நல்ல உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரே காரணம், ஆமாம், நான் ஆத்மா கலங்கலையே திகைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்பாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இரு. நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தேன், நீ ஆண்டவர் அநேகத்தின் மேல் நீ அதிகாரியாக வச்சுருக்கிறார். உங்களையும் பார்த்து சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, ஒரு பெரிய அதிகாரத்தின் வல்லமை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு அன்னைக்கு உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய். ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய். ஆத்துமாவே ஆத்துமாவே ஏன் பயப்படுகிறாய். உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு, உன் கலக்கம் மாற இயேசுவோடு பேசு, இயேசுவோடு பேசுப்பா.